அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரத்துன் நபா உடைய வசனங்கள் 31 முதல் 40 வரை. இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துகளில் ஜஹன்னம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி ஜன்னா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுபஹான வத்தாலாவுடைய ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, வெறும் ஜஹன்னத்தை பற்றி மட்டும் எச்சரிக்கை விடாமல் அல்லாஹ் சுபஹான வத்தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அன்பளிப்பு இருக்குது, ஜன்னா இருக்குது, உங்கள் பொறுமைக்கும் உங்களுடைய தியாகத்திற்கும் எல்லா விஷயங்களுக்கும் அன்பளிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். இன்னலில் முத்தகைன மஃபாஸா, நிச்சயமாக இரையச்சமுடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார் அந்த இரையச்சமுடையவர்கள்? இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, கவனமாக இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அல்லாவிற்காக செய்யக்கூடியவர்கள், அல்லாவை பயந்த நிலையில் செய்யக்கூடியவர்கள், அவங்க தன்னை தானே பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு தான் அந்த மஃபாஸ் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அந்த வெற்றி எங்கே கிடைக்கும்? அந்த இறுதி வெற்றி எங்கே அப்படின்னா ஜன்னாவில் தான் கிடைக்கும். அந்த ஜன்னால அவங்களுக்கு லாபம் மட்டும்தான், எந்தவித நஷ்டமும் கிடையாது. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, ஹதாஇக வ ஆனாபா, தோட்டங்களும் திராட்சை பழங்களும். தோட்டங்கள் அப்படிங்கிறது அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் உணவு பழங்களும் அங்கே கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட்டாக கிடைக்க போகுது. வகவா இப அத்ராபா, மனைவிகளாக மார்பகங்கள் உயர்ந்த சம வயதுள்ள கன்னிகளும். அங்கே எல்லாரும் ஒரே ஏஜில் இருக்குவாங்க. அங்கே கம்பேரிசன் இருக்காது, இவங்க பெரிய வயசு இவங்க கம்மி வயசு அப்படின்னு இருக்காது. ஒரு சிறந்த அழகு அங்கே இருக்கும். அது எல்லாம் யாருக்கு அப்படின்னா தக்வா உடையவர்களுக்கு. இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் கிடைக்குது. அந்த ஒரு சிறந்த அழகு, உண்மையான அழகு அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்? ஜன்னாவில் தான் நமக்கு கிடைக்கும். ஆயத் வக்கசன் திஹாகா, பானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கின்றன. ஜன்னால நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கான். ஒன்று துணை, நல்ல துணை, இரண்டாவது நல்ல உணவு. இது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த உலகத்தில் நமக்கு இந்த 2 விஷயங்களில் சர்டைன் எல்லைகள் இருக்குது. அந்த எல்லையை நம்ம மீறக்கூடாது. சில உணவுகள், பானங்களாக இருக்கட்டும், உடலுறவு, இந்த விஷயங்கள்லாம் சர்டைன் லிமிட்ஸ் இருக்குது. எல்லை மீறுறவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும்? நம்மளுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த ஆயத் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வவ் வலா கிஸ்ஸாபா, அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள். ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பேச்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த வீணான பேச்சுக்களையும் பொய்களையும் அங்கு கேட்க மாட்டார்கள் ஜன்னாவாசிகள். அப்போ அந்த ஜன்னா எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும்? அந்த லகவ் அப்படிங்கிறது தேவையற்ற பேச்சுக்கள், ஒரு எரிச்சலூட்டக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே கேட்காம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா அமையும். எல்லாமே நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன சொல்கிறோம், இது எல்லாமே அர்த்தமுடையதாகவும் நன்மையுடையதாகவும் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு நன்மை தரலையோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதே போல் பொய் அப்படிங்கிறது என்னவா அமையும்? நமக்கு ஒரு கேடாக தான் அமையும். அதையும் நம்ம இந்த உலகத்தில் விடுறவங்களா இருக்கணும். அடுத்த ஆயத் ஜஸாஅம் மிர் ரப்பிக அத்ஆன் ஹிசாபா, இது உம்முடைய இறைவனிடமிருந்து நற்கூலியாக அளிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடையாகும். அந்த இடத்துல இது எல்லாம் நமக்கு எதனால் கிடைக்குது அப்படின்னா, அந்த தக்வா, அல்லாவை பயந்து நடந்ததற்கான கூலியாக அமையுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்களோட, நல்ல செய்கைகளோடு சென்றாலும் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்செப்ட் பண்ணலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜன்னால தக்வாவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். திருப்பி அதை எடுத்துக்க மாட்டான். அது வில்லிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு
பெரும் பெரும் அன்பளிப்பாக அமையுது. அவங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று செஞ்சாங்க, அதுக்குண்டான கூலியாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுக்குறான். நமக்காக அந்த ஜன்னாவை இப்படி ஒரு அன்பளிப்பாக கொடுக்க போகிற அந்த வல்ல இறைவன் யார்? யார் அப்படின்னா ரப்பிஸ் சமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மானி லா யம்லிகூன மின்ஹு ஹிதாப. அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன். அவனே அளவற்ற அருளாளன். அவனிடம் பேச அவர்கள் அதிகாரம் பெறமாட்டார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்மளுடைய உரிமையாளர், நம்மளை படைத்தவன், நம்மளை பராமரிக்கக்கூடியவன். அப்போ அவனே அளவற்ற அருளாளன். அப்போ அவன்கிட்ட முன்னாடி நின்று பேச யாருமே அதிகாரம் பெறமாட்டாங்க. அப்படிப்பட்ட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா. இந்த ஜிப்ரேல் ஆகிய ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் அந்த நாளில் லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதிகாரத்தை, அந்த அனுமதியை கொடுக்குறானோ அவங்கள தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. வக்கால ஸவாப. அவங்க பேசினாலும் உண்மையை தான் அவங்க பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தூதர்களோட கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஒவ்வொரு தூதர்கிட்டையும் அவங்க எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யாருமே அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பரிந்துரைக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, நமக்காக பரிந்துரை செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஆயத் 39. தாலிகல் யௌமுல் ஹக். அந்த நாளானது, அந்த மறுமை நாளானது சத்தியமானது, உண்மையானது, கண்டிப்பாக நடக்கக்கூடியது. ஃபமன் ஷாஅத் தஹத இலா ரொப்பிஹி மஆபா. ஆகவே யார் விரும்புகிறாங்களோ, அவங்க தன்னுடைய இறைவனிடத்தில் மீளணும் அப்படின்னு இது பண்ணுறாங்களோ அந்த இடத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். நெக்ஸ்ட் ஆயத் 40. இன்னா அன்சல்னாக்கும் அதாபன் கரீபா. நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கிறோம். கண்டிப்பாக அந்த வேதனை கூடிய நாட்கள் வந்து நெருங்கி இருக்கு. அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். யௌம யன்சுருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலு காஃபிரு யா லைதனி குந்து துராபா. அப்படிப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய இரு கைகளும் செய்த விஷயங்களை, அமல்களை அங்கே பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? தன்னுடைய வருத்தத்தை அவன் வந்து தெரிவிக்கிறான். என்ன, நான் அப்படியே வந்து மண்ணாகி இருந்திருக்க கூடாதா? நான் இல்லாமல் போயிருந்திருக்க கூடாதா? இந்த மௌத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த மண்ணோட மண்ணாக ஆகியிருக்கக்கூடாதா அப்படின்னு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பயங்கர உச்சக்கட்ட வேதனையை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். ஸோ நம்ம இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரும், எப்படி வரும், எங்கே வரும் அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு அதற்கு நம்ம இப்போ என்ன செய்யலாம், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செயல்படுத்தணும். நம்ம அன்னைக்கு மறுமையில் நம்ம வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்தில் இப்போவே செய்யக்கூடியவர்களாக ஆகணும். அந்த ஜன்னா அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்தை நம்ம அனைவரும் அடைய இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு நம்ம இந்த கிளாஸை என் பண்ணுறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஃபீரா.